ஹாய், வெல்கம் டு Mathi FoodTube. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபீஸ். பொடி இட்லி கூடவே அதுக்கு பொருத்தமான 2 வகையான சட்னி ரெசிபீஸ் பண்ணியிருக்கிறேன். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ரெட் சட்னி பண்ணதுக்காக காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதில் 2 காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கிறேன். கூடவே 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், 2 பூண்டு, கொஞ்சம் புளி, ஒரு சில் தேங்காய். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். இது லேசாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பூண்டு, புளி, அப்புறமா வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து இதையும் கலர் நல்லா மாறுற அளவுக்கு வதக்கிக்கிடணும். நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேங்காவை சின்னதாக கட் பண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம க்ரீன் சட்னிக்கு 4 பச்சை மிளகாய், 1 பூண்டு, கொஞ்சமாக புளி, அப்புறமா ஒரு சில் தேங்காய், கொஞ்சமாக மல்லி இலை எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வதக்கிறதுக்காக அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். கூடவே பூண்டு, புளி 2யுமே சேர்த்து வதக்கிக்கலாம். இது இப்போ கொஞ்சமாக வதங்கின அப்புறமா நம்ம மல்லி இலையை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கணும். மல்லியை ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா வாசனை போயிடும். அதனால் லேசாக மல்லி சுருங்கின உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நைஸாக எடுத்துக்கோங்க. இப்போ 2 சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதுக்கு தாளித்து ஊற்றணும். அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சப்புறமா 2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விடுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம 2 சட்னிலையும் பாதி பாதி கொட்டிக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம். இதுக்கு நான் மினி இட்லி பிளேட் எடுத்துருக்கிறேன். இதில் எல்லா தட்டிலையும் 2 ட்ராப்ஸ் எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா தடவிக்கிடணும். நம்ம இதில் துணி போட்டு ஊற்ற முடியாது, ஏன்னா சின்ன குழியாக இருக்கிறதுனால. அதனால் எல்லா இதுலேயும் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் ஊற்றுங்க. இட்லியோட குழி மட்டும் தான் நிறையணும், அந்தளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. நான் இட்லி மாவு அரைக்கிறது எப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி கொதிக்க வச்சுட்ருக்கேன். அதில் வச்சு 5 நிமிஷம் மூடி வேக விட்டு எடுத்துக்கணும். நம்ம இட்லி பொடி கலந்துக்கலாம். இந்த இட்லி பவுடர் ரெசிபி நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டுட்டேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இட்லி மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லைன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனை தண்ணியில் முக்கிட்டு எடுத்துக்கணும். நல்லா ஆறின பிறகு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டிங்கன்னா இட்லி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக எடுக்க வரும். இப்போ சட்னி, மல்லி சட்னி, கார சட்னி ஊற்றிட்டு இட்லி பொடியில் ஒவ்வொரு இட்லியாக நம்ம நல்லா புரட்டிட்டு எடுத்து வைக்கணும். பொடியில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் கலந்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இட்லியில் அது நல்லா கோட்டாகி கிடைக்கும். எல்லா இட்லியும் பொடியில் புரட்டி எடுத்து வச்ச அப்புறமா கடைசியாக நெய் ஊற்றிக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.